ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல என்னோட பெர்ஃப்யூம் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு பெர்ஃப்யூம் கலெக்ஷன் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போடுங்க, லிங்க்ஸ் எல்லாம் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. பட்ஜெட் பெர்ஃப்யூம்ஸ் நான் வச்சுருந்தேன். பட்ஜெட் பெர்ஃப்யூம்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ முன்னாடி நான் எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப வேல்யூவாக படலைன்னு தான் நான் பட்ஜெட்டில் இறங்கிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் பர்ஃப்யூம்ஸ் தான். ஆஸ் வெல் அஸ் ஒரு பாடி ஸ்ப்ரேயும் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோக்கும் ஆதரவு தெரிவிச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி இன்னுமே ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நான் நிறைய போடுறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க புதுசாக இருக்கீங்க சீஸ் மேக்கப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பட்ஜெட்லயும் சூப்பரான ஃப்ரேக்ரன்சஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரேக்ரன்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்சஸ் இருக்கு. அதுல மெயினானது பார்த்தீங்கன்னா முதல் பர்ஃப்யூம், PARFUM. பர்ஃப்யூம் அப்படின்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9000 10,000 மேல இருக்கிற பர்ஃப்யூம்ஸ்லாம் பர்ஃப்யூம்ஸ். அடுத்தது EDP அதை விட கம்மி கான்சென்ட்ரேஷன். அதுக்கப்புறம் EDT அதை விட கம்மி கான்சென்ட்ரேஷன். நான் வச்சிருக்கிறது எல்லாமே EDT பர்ஃப்யூம்ஸ். ஓகேங்களா? இதுதான் பட்ஜெட் ரேட்ல நம்மளுக்கு கிடைக்கும். EDP இதை விட அதிகமா இருக்கும். அப்புறம் பர்ஃப்யூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃப்யூம் ஸ்ப்ரிங் டைம். ஸ்ப்ரிங் டைம் ஒரு மினிசோட பர்ஃப்யூம். ஃபர்ஸ்ட் பர்ஃப்யூம் ஸ்ப்ரிங் டைம். ஸ்ப்ரிங் டைம் மினிசோட பர்ஃப்யூம். இது இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல், ஃப்ரூட்டி ரெண்டுமே கலந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். நல்ல நிலைக்கக்கூடிய ஒரு இது நம்ம இப்போ நான் சொல்ற எந்த பர்ஃப்யூம்ஸும் EDPக்கு கம்பேர் பண்ண முடியாது. EDTக்குள்ள தான் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல நிலைக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூமு. அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 hours இது நல்ல நிலைக்கும். ஸோ இதோட ஸ்மெல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ளோரலியா இருந்தனால நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மினிசோ பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பட்ஜெட்டான பர்ஃப்யூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இது நல்ல லாங் லாஸ்டிங். அடுத்த பர்ஃப்யூம் மினிசோ. எஸ், ஃபர்ஸ்ட் மினிசோ பர்ஃப்யூம் கவர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பிங்க். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மினிசோ பர்ஃப்யூம்ஸ். இது கிடைக்கல எனக்கு, ஆனால் கொஞ்சோண்டு இருக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம். இது ஃப்ரூட்டி ஸ்பைசி பர்ஃப்யூம். இதுவும் ஒரு நல்ல லாஸ்ட் ஆகிற ஒரு பர்ஃப்யூம். லைக் வெரி கேர்லி பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துக்கு நான் இந்த பர்ஃப்யூம் போட்டு போவேன். ட்ரெஸ் போடும்போது, குர்தாஸ் போடும்போது ரொம்ப கேர்லியாக ஃபீல் ஆகும்போது இந்த பர்ஃப்யூம் போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பர்ஃப்யூம் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த பர்ஃப்யூம். ஆக்சுவலாக இந்த சைஸுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி நைஸ். மினிசோ பர்ஃப்யூம்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது கடையில் இருக்குதா? நீங்கள் ஏதாவது மினிசோ போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது கடையில் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் இது கடையில் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் வாங்கிடுவேன். சீரியஸ்லி அமேசிங் பர்ஃப்யூம். EDTயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் லிஸ்ட்டில் இது சீரியஸாக நம்பர் 1. அடுத்த பர்ஃப்யூம் ஸ்மெல் மட்டும் இல்லைங்க, பார்க்கவும் பியூட்டி பியூட்டி பியூட்டி. வெரி பிரிட்டி பர்ஃப்யூம். இது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் என்னோட ஃபேவரட் பிராண்ட். பர்ஃப்யூம்ஸுக்கு மட்டும் கிடையாது, அவங்க பாடி லோஷன்ஸ், அவங்க ஜீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெரி பியூட்டிஃபுல் கேர்லியஸ்ட் ஃப்ளோரலிஸ்ட்லாம் சொல்ல வந்தேன், வேணாம் வாய்க்கொள்ளாது. ஃப்ளோரல் கேர்லி வெரி நைஸ் பர்ஃப்யூம். இந்த பர்ஃப்யூம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா கேர்லியா ரெண்டு விதமாகவும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணோம். மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்ல என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம் இது. ஸோ வெரி கேர்லி, வெரி என்ன சொல்றது, ஒரு சொஃபஸ்டிகேட்டடாகவும் வேணும், எனக்கு கேர்லியாகவும் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக டுவெல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பர்ஃப்யூம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேர்லி பர்ஃப்யூம்ஸ் நான் ஈவினிங்ஸ் போட மாட்டேன். அது ஒரு மாதிரி இருக்கும். பட் இது போடலாம். ஏன்னா இதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் சொஃபஸ்டிகேட்டடும் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும்.
வெரி நைஸ். நீங்க வந்து டின்னர் போறீங்க, டேட் போறீங்க, பார்ட்டி போறீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் நல்லாருக்கும். அஸ் வெல் அஸ் நீங்க வந்து கல்யாணம், இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி இடத்துக்கும் இந்த பெர்ஃப்யூம்ஸ் நல்லாருக்கும். ஸோ 100 mlக்கு வந்து இந்த ரேட் சீரியஸா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வொர்த் அது. ஸோ இந்த பெர்ஃப்யூம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃப்யூம். அவ யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கியா, ட்ரை பண்ணி பாரியா அப்படின்னா, ஸோ ஃப்ரெஞ்ச் ஃபேக்டரோட லேடி நோயர் பார்க்கவே எவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த பர்ஃப்யூமும் நல்லா எலிகெண்ட்டாக சொஃபெஸ்டிகேட்டடாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம்லலாம் வந்து இந்த பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும். இது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பைசி வுடி மாதிரி ஒரு பர்ஃப்யூம். இது 100 ml இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, சான்ஸே இல்லை. இது வந்து எவ்வளோ சொல்கிறது, ஒரு 3 hours 4 hoursலாம் வந்து நல்லா நிலைக்கிற ஒரு பர்ஃப்யூம். நல்லா அடிச்சுக்கணும், லைட்டாலாம் அடிச்சுக்கிட்டாலாம் நிலைக்காது. யூஸ்வலாக இடிடி லைட்டாக அடிச்சுக்கிட்டாலாம் நிலைக்காது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகிறீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படின்னாலும் இந்த பர்ஃப்யூம் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு இன்னமும் ஒரு ஹை கிளாஸ் டச் மாதிரி இருக்கும் இந்த பர்ஃப்யூம். உண்மையிலேயே வெரி சொஃபெஸ்டிகேட்டட் பர்ஃப்யூம். இது நல்லாயிருக்கும், பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பிளாக் அண்ட் கோல்ட் பேக்கேஜிங்லாம் சான்ஸே இல்லை. சூப்பர் பர்ஃப்யூம். அடுத்தது என் பர்ஃப்யூம் கலெக்ஷனில் அந்த அளவுக்கு பிடிக்காத பர்ஃப்யூம், அப்போ ஏன் பர்ஃப்யூம் கலெக்ஷனில் வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. தூக்கிய போட முடியும், என்ன பண்ணுறது, வாங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக சில பேர்லாம் சொல்லி வாங்கினேன், பட் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா ஒரு சாண்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல், எனக்கு சாண்டில் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இது வந்து பாடி கியூபிடோட ஸ்கேண்டில்னே. இது வந்து நல்லா இல்லைன்னா கிடையாது, எனக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்கல, எனக்கு வந்து சாண்டில் ஸ்மெல்ஸ் பிடிக்காது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் இருக்கேன். பக்கத்தில் எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணிக்குவேன். அது ரொம்ப நிலைக்காது, ஒரு 2 hours அவ்வளோதான் நிலைக்கும். ஸோ உங்களுக்கு சாண்டில்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஸ்கேண்டில் வாங்குங்க. எனக்கு பிடிக்கல, ஸோ கண்டிப்பாக அதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு 2 hours நினச்சா போதும்னு நினைக்கிறவங்க வந்து பாடி கியூபிட்ஸ் ட்ரை பண்ணலாம். அவங்க நிறைய வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, அவங்க இதில் பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதுதான் ஸ்கேண்டில். அடுத்த பர்ஃப்யூம் மினிசோ பர்ஃப்யூம். ஏமா அன்னியும் மினிசோ விடலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் மினிசோ 2 தான் வச்சுருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இந்த பெரிய பர்ஃப்யூம் காமிச்சு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இது ஒழிஞ்சிட்டு இருந்தது, அதனால நான் மறந்துட்டேன். இது மினிசோட டாசல் பர்ஃப்யூம். இதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா, இது இடிபி பர்ஃப்யூம். ஆமாங்க, 100 ml இடிபி பர்ஃப்யூம் இந்த விலையில எப்படியா முடியும்னால. ஆனால் இது வந்து நல்ல நினைக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் தான். உங்களுக்கு வந்து ரோஸ் பிடிக்குமா, உங்களுக்கு ஜாஸ்மின் பிடிக்குமா, இது எல்லாமே சேர்ந்த ஒரு பர்ஃப்யூம்ல அதான் இது பயங்கர ஃப்ளோரல் பர்ஃப்யூம். இங்கேருந்தே எனக்கு ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குங்க. அனதர் கேர்லி பர்ஃப்யூம். இதுலேருந்தே உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, உனக்கு இந்த கேர்லி இந்த ஃப்ளோரல் ஃப்ரூட்டு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு இதுலேருந்து தெரியுது. அதனால தான் இதையும் நிறைய இந்த மாதிரி வச்சுருக்கேன். சரி, ஓகே. இது வந்து நல்ல குவான்டிட்டி இடிபி, நல்ல குவான்டிட்டி, நல்ல நிலைக்கக்கூடியது. ஸோ வெரி ரொம்ப அமேசிங்காக இருக்குது மினிசோட்லேருந்து. ஸோ வெரி நைஸ் பர்ஃப்யூம். மார்னிங் கைண்ட் ஆஃப் பர்ஃப்யூம் இது. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃப்யூம் வாங்கினா சீரியஸாக இது வந்து உங்களுக்கு அதுவும் வந்து ஃப்ளோரலாக பிடிச்சிருக்கணும். ஒரே ஃப்ளோரல் தான் இது, இந்த பர்ஃப்யூம் ஃபுல்லாக. அதுவும் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பேக்கேஜிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, சான்ஸே இல்லை அந்த ப்ரைஸுக்கு. அடுத்தது வந்து இந்த கிளப் தி நோயிட், அது அப்படி தான் நினைக்கிறேன் பேர் ஸ்பெல் பண்ணுறது. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட்டு. இதோட காம்பினேஷன்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இதில் வந்து லீச்சிலாம் இருக்குது, லீச்சி, ரோஸ், ஜாஸ்மின், இதெல்லாம் எப்படின்னா ஃப்ரூட் அண்ட் ஃப்ளோரல் இது எல்லாம் கம்பைன் பண்ணால் அதான் இது சூப்பராக இருக்குங்க. நல்லா நிலைக்கக்கூடிய ஒரு பாடி மிஸ்ட். இது ஒரு யுனிக் ஃப்ரேக்ரன்ஸு, ஃப்ரூட்டாகவும் இருக்காது, ஃப்ளோராகவும் இருக்காது, ஒரு யுனிக் ஃப்ரேக்ரன்ஸ். ஆனால் நல்லாயிருக்கும், கேர்லியாகவும் இருக்கும். அதான் எனக்கு இந்த கேர்லி வச்சு விடல, சான்ஸே இல்லை. ஸோ நைஸ் பர்ஃப்யூம். இது ஆக்சுவலாக என்னோட 2வது. ஸோ இது ஸ்ப்ரே பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் இடி டீ பர்ஃப்யூம்ஸ் போட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ பாடி ஃப்ரேக்ரன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து துணிலையும் போட்டோம் அப்படின்னா நல்ல நிலைக்கும். ஸோ வெரி நைஸ். இது வந்து எனக்கு 4-5 மணி நேரம்லாம் நிலச்சிருக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ நல்ல பர்ஃப்யூமாக இருக்கும். குளிச்சுட்டு அப்புறம் நம்ம என்னதான் சோப் போட்டு ஷவர் ஜெல் போட்டு குளிச்சாலும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, பட் இது நல்ல நிலைக்கும். 250 ml இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, சான்ஸே இல்லை. இவங்க இதுலேயே வந்து மென்னுக்கு நிறைய இருக்குங்க.
இவங்க இந்த என்னது கிளப்பி நோய் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட பர்ஃப்யூம் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி கேர்லி ஃப்ரூட்டி ஃப்ளோரலி இந்த மாதிரிலாம் பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போ இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஸோ ஓகேங்க, இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லிங்க்ஸ் வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி கொடுப்பேன். சிலதுல இல்லைன்னா அது வந்து ஒன்றா மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்ல இருக்கணும், இல்லைனா மினிசோல இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி லிங்க்ஸ் இருக்கும், நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. கேட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை சீக்கிரம்